நண்பரே, உங்களுக்கும் உங்களுக்கு அருமையான யாவருக்கும் வாழ்க வளருக என்று எனது புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இன்னொரு ஆண்டை நாம் தொடங்க செய்த விண் தந்தைக்கும் இறைமகனுக்கும் தூயாவியானவருக்கும் துதியும் புகழும் உண்டாகட்டும். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி 2 பேதுரு 1 அத்தியாயம் முதல் 12 வசனங்கள். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது: தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகட்டும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அல்லாமல், இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி இருக்க நீங்கள் அதிக கவனம் உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட தன்னடக்கத்தையும், தன்னடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் அணி இல்லாதவர்களுமாய் இருக்க விடாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி கவனமாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. இந்த நாளிலே நமக்கு மனனமாய் நாம் சிந்திக்க வேண்டிய, மனனம் செய்ய வேண்டிய தேவனுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகவே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அதை ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். We all with unveiled face, beholding as in a mirror the glory of the Lord, are being transformed into the same image from glory to glory, just as by the Spirit of the Lord. உங்கள் ஆன்மீக வாழ்வில் இன்னும் வளர்வதற்கென்றே இந்த ஆண்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இப்பொழுது மனன வசனமாய் வாசித்த 2 கொரிந்தியர் 3:18 இவ்வாண்டிற்கு ஆண்டவர் உங்களுக்கு தரும் திருவாக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். இத்தியான நூலின் அட்டைப்படம் இந்த திருவாக்கையே சித்தரிக்கின்றது. நீங்கள் இந்நூலை கையில் எடுக்கும் போதெல்லாம் இந்த அட்டைப்படம் இந்த சத்தியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும். தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தமது மகன் இயேசுவை போலவே ஆக வேண்டும் என்பதே தந்தையாகிய இறைவனது பிரதான நோக்கம். இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் அவர்களது வாழ்வில் எதையும் அனுமதிக்கிறார். திருச்சபைக்கு கிறிஸ்து வரங்களாய் தந்துள்ள பல்வேறு ஊழியர்கள், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் சபையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரையும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு ஏற்ப பூரண மனிதராய் ஆக்குவதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றனர். அதைத்தான் தூயாவியானவரும் நாள்தோறும் நம்மில் செய்து கொண்டு வருகிறார். நாம் இயேசுவை போல ஆகும் வரை அவர் நம்மை மாட்சி மேல் மாட்சி அடைய செய்கிறார். நாம் ஏற்கனவே மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு விட்டோம். உளி வைத்து செதுக்குவது இப்பொழுது துவங்கி உள்ளது. அது மெதுவாகத்தான் நடக்கும், வேதனையாகவும் இருக்கும். ஆனால் தெய்வீக சிற்பியானவர் தவறுகளே செய்வதில்லை.
அவரது பலமிகுந்த கைகளுக்குள் அடங்கி இருப்பதே நமது பொறுப்பு, நமது வேலை. எனவே கடவுளிடமோ உங்களிடமோ பிறரிடமோ பொறுமை இழக்காதீர்கள். ஆரம்பம் சாதாரணமா இருக்கலாம், செல்லும் பாதையும் கடினமா இருக்கலாம், ஆனால் முடிவோ மங்களமா இருக்கும். பிரியமானவர்களே, உங்களிலே நல்லதொரு வேலையை தொடங்கிய கடவுள் இயேசு கிறிஸ்து நாள் வரும் வரை அதை நிறைவுற செய்வார். என் மக்களை போகவிடு என்ற ஆண்டவரின் அதிகார தொனிக்கு பார்வோனும் அவனது உடனாளிகளும் முதலில் எதிர்த்தார்கள், ஆனால் முடிவில் அடிபணிந்தார்கள். இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாகவும் எதிராகவும் இருக்கும் நபர்கள், காரியங்களை பார்த்து ஆண்டவர் என் மக்களை வளரவிடு என்று ஆணையிடுகிறார். கடவுள் உங்கள் பக்கம், எனவே வெற்றி உங்களுக்குத்தான். கடவுள் உங்களோடு இருக்கும் பொழுது யார் உங்களை மேற்கொள்ள முடியும்? இத்தியானங்கள் அத்தனையும் உங்கள் வளர்ச்சியே நோக்கமாய் கொண்டுள்ளன. கவனமாய் கேளுங்கள், கேட்பதை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பார்ப்பதை விசுவாசத்துடன் நடைமுறையில் கொண்டு வந்து கீழ்ப்படியுங்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் நீங்கள் வளருவீர்கள். இன்றைக்குரிய மனப்பாட வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகவே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். எனக்கு ஒரு சிறிய கவி ஆங்கிலத்திலே நினைவு வருகிறது. There is an eye that never sleeps beneath the wing of night. There is an ear that never shuts when sink the beams of light. There is an arm that never tires when human strength gives way. There is a love which never fails when earthly loves decay. இதை நினைவில் வைத்து இந்த புத்தாண்டிற்குள்ளே நாம் நுழைவோம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒரு ஆண்டை முடித்து இன்னொரு ஆண்டிற்குள்ளே நாங்கள் நுழைய கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் வளர, இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் மகிமையின் மேல் மகிமையடைய எங்களை நல்ல பாதையிலே கர்த்தர் நடத்துவீராக. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புத் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.